நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். மேல்மலையனூர் ஒன்றியத்தில் VPDP வரைபடம் வெளியீட்டு நிகழ்ச்சி. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வட்டார பஞ்சாயத்து வளர்ச்சி திட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் தயாரிக்கப்பட்ட வளர்ச்சி வரைபடம் வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்வில் மலையனூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் கண்மணி நெடுஞ்செழியன் தலைமையில் அரசு நலத்துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் ஒன்றிய மக்களின் முன்னிலையில் கிராம ஊராட்சிகளுக்கான சமூக வரைபடம், ஊராட்சி வள ஆதார வரைபடம் மற்றும் வளர்ச்சிக்கான துறைகள் குறித்து விரிவாக விளக்கப்பட்டது. 18 துறைகளின் செயல்பாடுகள் மற்றும் அரசு திட்டங்களின் நோக்கங்கள் குறித்து 55 கிராம ஊராட்சி பஞ்சாயத்துகளின் வளர்ச்சிகளை உள்ளடக்கிய வகையில் முதன்மை பயிற்றுனர் கலியமூர்த்தி பொதுமக்களுக்கு விளக்கம் அளித்தார். இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர்கள் நெடுஞ்செழியன், நாராயணமூர்த்தி, சாந்தி சுப்பிரமணியன், வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெய்சங்கர், ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமாக கலந்து கொண்டனர். இறுதியில் பரையந்தங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை நன்றி உரையாற்றினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம் பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி.